விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு கடந்த 4 ஆண்டுகளில் செய்தது என்ன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடக்கி வைத்தார். அப்போது அவர் பேட்டிங்கும் செய்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என இரு கட்சிகளும் மாறி மாறி ட்ரெண்டாக்கி வருவதாகவும், ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் வாழவே அஞ்சுகின்றனர் என்றும், இரு கட்சிகளும் ஒருவரோடு ஒருவர் நல்ல புரிதலில் உள்ளனர் என்றும் விமர்சித்தார். விளையாட்டுத்துறைக்காக திமுக அரசு என்ன செய்தது என உதயநிதியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்றும் ஜெயக்குமார் கூறினார். இப்போ ரிசர்வேஷன் யார் கொடுத்தா? ரிசர்வேஷன் எங்க ஆட்சியில் தானே கொடுத்தோம். 3% டிஎம்கே கொடுத்ததா 3%? அந்த 3% கொடுத்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு அரசு வேலையிலையும் அதே போல மற்ற இதரத்துல சும்மா ஒரு ஷோ பாலிடிக்ஸ் பண்ண போதும். அது அதனால விளையாட்டுத்துறைக்கு ஏதோ இவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க ஒழிய, இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டுத்துறை மூலமா விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ணல. அது உதயநிதி வட்டம் நான் பேசுறேன், அவர் எத்தனை வட்டம் இந்த 4 வருஷத்துல விளையாட்டுத்துறைக்கு என்ன பண்ணாங்கன்னு, அம்மாச்சி காலத்துல விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன நாங்க பண்ணோம் அதை நாங்க சொல்றோம். அதில் விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன்.